தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகராட்சியின் 36வது வார்டு திமுக கவுன்சிலர் சின்னத்தாய் கிருஷ்ணன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பாக மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையருக்கும் அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் இருக்கிறது. இதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 51 பேர் மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களிடையே தொடர்ந்து பிரச்சனை அப்படிங்கிறது நீடித்து வந்தது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக ஒரு மாதத்திற்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. தற்போது மீண்டும் இந்த பிரச்சனைகள் துவங்கி இருக்கிறது. 36வது மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சின்னத்தாய் கிருஷ்ணன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். கட்சியினுடைய அந்த பரப்புரையில் கூட தனக்கான உரிய மரியாதை தரப்படவில்லை. அவர்கள் மட்டுமல்லாமல் தனது வார்டில் 6 மாதமாக குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஜாதிய பாகுபாடு பார்க்கப்படுகிறது. இந்த மாநகராட்சியின் ஒரே அருந்ததிய பெண் கவுன்சிலராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலை அடங்கிய அந்த கடிதத்தை அவர் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையாளருக்கு அனுப்பியிருக்கிறார். ஆன்லைன் மூலமாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியினுடைய ஆணையர் சென்னையில் இருக்கிறார். மாநகராட்சியினுடைய மேயர் சென்னையில் இருக்கிறார். அவர் தனது மருத்துவ காரணங்களுக்காக தான் சென்னையில் இருப்பதாகவும் அதனால் தனக்கு இந்த கடிதம் வந்தது தற்போது வரை தனக்கு தெரியவில்லை என்ற தகவலை நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த கடிதம் அனுப்பப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் ஒருவர் மாநகராட்சி ஆணையாளருக்கு இதுபோன்று கடிதம் அனுப்பியிருந்தார். ஆணையருக்கு கடிதம் அனுப்பியிருந்தால் அது செல்லாது அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டது. தற்போது மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் இருவருக்குமே இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குங்கிறது அடுத்த நாட்களில் தெரிய வரும். நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.